ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி பிஜிடிஆர்பி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி பற்றின வீடியோவாக தான் இருக்க போது. நீங்கள் யூஜிடிஆர்பியாக இருந்தாலும் சரி, பிஜிடிஆர்பி இருந்தாலும் சரி, சைக்காலஜி பற்றி நீங்கள் காமனாக இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, அந்த எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் நிறைய பேத்துக்கிட்ட கருத்து கணிப்பு கேட்டதில் எல்லாருக்குமே மார்க் குறைஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சைக்காலஜி அண்ட் தமிழ் தான். தமிழில் தமிழ் தகுதி தேர்வுக்கு அந்த அளவுக்கு யாருமே பிஜிடிஆர்பிக்கு படிக்காமல் ஓரளவுக்கு கோட்டை விட்டுட்டாங்க. ஆனால் அவங்க மேஜரில் நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க. அப்போ சைக்காலஜியில் எப்படி படிச்சிருந்திருக்காங்க, அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, அந்த மிஸ்டேக் எப்படி சரி செய்யறது அப்படிங்கிறத பற்றின டிப்ஸ் உங்களுக்கு நீங்கள் சொல்ல போகிறேன். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி சைக்காலஜி படிச்சிங்க அப்படின்னா சூப்பராகவே மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கோட நீங்கள் லாஸ்ட் எக்ஸாமில் சைக்காலஜியில் என்ன மார்க்ஸ் எடுத்திருந்தீங்க, இல்லை உங்களோட டோட்டல் மார்க்ஸ் பிஜிடிஆர்பி இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி யூஜிடிஆர்பி எழுதியிருக்கேன் அப்படின்னா உங்களோட மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அவங்களோட மேஜரில் 110 மார்க்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சூப்பராக படிச்சிருவீங்க. ஓரளவுக்கு நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் மேஜரில் நிறைய மார்க்ஸ் எடுத்துருவீங்க. ஆனால் ரிசல்ட் வரும்போது வெறும் 1 இல்லைன்னா 2 மார்க்கில் அரசு வேலையை கோட்டை விட்டுட்டு வந்திருப்பாங்க. ஆல்ரெடி நீங்கள் எழுதினவங்களை கேட்டு பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பு நிறைய பேர் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவங்க எல்லாருமே அசல்ட்டாக விட்ட அந்த 30 மார்க் என்னென்னா எஜுகேஷன் சைக்காலஜி பகுதி தான். அதுலேருந்து படித்தா எந்த கேள்வியுமே வரமாட்டேங்குது, எது படிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு அதை ஒமிட் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் எந்த மேஜராக இருந்தாலும் உங்கள் மேஜரில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நல்லா படித்து ஒரே மாதிரி மார்க் தான் எடுத்திருப்பாங்க. ஆமாம், ஆனால் இந்த சைக்காலஜியில் யார் 25+ எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கன்ஃபார்ம் கவர்மெண்ட் ஜாப். இன்னைக்கு வீடியோவில் எந்த ஒரு கோச்சிங் சென்டருக்கும் போகாமல் வீட்டில் இருந்தே இந்த 30 மார்க் சைக்காலஜியை எப்படி ஈஸியாக படித்து ஃபுல் மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு 3 சீக்ரெட் டிப்ஸோடு தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டிப், சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் கதையாக தான் படிக்கணும். ஓகேங்களா? நம்மளோட ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா கதையாக படிக்கிறது. பல பேர் பண்ணுற தப்பு என்னென்னா சைக்காலஜி புக்ஸை எடுத்து அப்படியே மனப்பாடம் பண்ணிவாங்க. ஓகேங்களா? அப்படியே மனப்பாடம் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் அதே மாதிரியே மனப்பாடம் பண்ணுறது ரொம்பவே தப்பான விஷயம். ஏன்னா அது நம்மளுக்கு படித்து அப்படியே மனப்பாடம் பண்ணும்போது மறந்து போயிடும் எல்லாமே. ஆனால் சைக்காலஜி நீங்கள் எப்படி படிக்கணும் தெரியுமா? சைக்காலஜிங்கிறது இப்போ நம்ம மனுஷங்களோட நடத்தைகளை பற்றின ஒரு அறிவியல் தான். அதை உங்களோட நிஜ வாழ்க்கையோட பொருந்தி பாருங்கள். எப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம நார்மலாக இந்த விஷயத்த செய்வோம் அப்படின்னு சொல்லி, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜி பியாஜே இருக்காங்களே, அவரோட அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாட்டை படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க, மேக்ஸிமம் இது குழந்தைங்களை பற்றினதாக தான் இருக்கும். அப்போ உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கள நீங்கள் அப்படியே நினச்சி பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட வயசில் இப்போ ஒரு வயசு 2 வயசு இந்த மாதிரி குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த பியாஜே சொல்கிற கதையை அதோட நீங்கள் பொருந்தி பார்த்துக்கணும். அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது. இந்த குழந்தை என்ன பண்ணுது, என்ன செயல் பண்ணுது, இதனால இதுக்கு இந்த பேர் வந்திருக்கு அப்படிங்கிற எல்லாமே நீங்கள் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்பயுமே என்ன பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட வயசில் ஒரு சில குழந்தைங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பியாஜே சொல்கிறத வச்சு நீங்கள் கதையை புரிஞ்சுக்கோங்க. இப்போ கற்றல் கோட்பாடுலாம் இருக்கும் இல்லையா, இப்போ பாவ்லோவோட நாய் பரிசோதனை, தாரன்டைக்கோட பூனை பரிசோதனை, இந்த மாதிரி இது எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டான டாப்பிக்காக இருக்கும். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்டான ஸ்டோரியாக படிங்க. நீங்கள் உங்களுக்கு கதை பிடிக்கிறதுலாம் படிக்கிறது பிடிக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும்போது இது ஒரு ஸ்டோரியாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு சீக்கிரமாகவே அது மனசில் பதியும். அது எப்பவுமே மறக்கவே மறக்காது. இப்படி படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு ஆப்ஷனில் எலிமினேட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இதுதான் ஆன்சர், இதுதான் இது அப்படின்னு சொல்லி பார்த்து கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ எப்பயுமே நம்மளோட இந்த கொஷின்ஸு இந்த மாதிரி இருக்கிறது அப்படி எல்லாமே நீங்கள் நம்ம ரியல் லைஃபோட பொருந்தி பார்த்து ஒரு ஸ்டோரியாக படிச்சுக்கோங்க அப்படிங்கிறத நம்மளோட ஃபஸ்ட் டிப்பு. இப்போ செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் டிப் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அறிஞர்கள் இருக்காங்களே அவங்களோடது, அப்புறம் அவங்க கண்டுபிடிப்புகள், இதை பற்றிலாம் தான் கொஷின் அதிகமாக வரும். மேக்ஸிமம் சைக்காலஜியில் தியரி டேபிள்ஸ் அந்த மாதிரிலாம் வரும். இப்போ சைக்காலஜியிலேருந்து வர 30 கேள்விகளை கிட்டத்தட்ட 8லேருந்து 10 கொஷின் எதுலேருந்து தெரியுமா வருது, கோட்பாடு மாதிரி. இந்த கோட்பாட்டை உருவாக்கியவர் யாரு, இந்த மாதிரி கேள்விகள் தான் அதிகமாக வருது. ஸோ அப்போ நீங்கள் இந்த புத்தகத்தை எழுதியவங்க யாரு அப்படிங்கிற கேள்வி தான் வருது. அப்படிங்கும் போது நேரடியாகவே கேள்விக்காகத்தான் நம்மளுக்கு இருக்குது. இதெல்லாம் ஒரு நேரடியான கேள்வி தானே. அப்போ இது வரைக்கும் என்னென்ன கோட்பாடு அதிகமாக சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு நோட் எடுத்து சைக்காலஜிக்குன்னு என்னென்ன கோட்பாடு யார் சொல்லியிருக்காங்க அதை எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து அதே மாதிரி இந்த புத்தகத்தை யார் எழுதுனா அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் இருந்து தான் 8 to 10 கொஸ்டின் வருதுன்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி சைக்காலஜி படிக்கிறீங்கன்னாவே ஒரு கோட்பாடு, என்னென்ன கோட்பாடு இருக்கோ அந்த என்ன கோட்பாட்டை யார் எழுதுனாங்க, யார் சொன்னாங்க, இந்த புக் இருக்குதுன்னா அந்த புக்கை யார் எழுதுனாங்க, எந்த ஆத்தர் எழுதுனாங்க, அது எல்லாமே தனியாக நோட் போட்டு எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 8 to 10 மார்க் கன்ஃபார்மாக அதிலே ஸ்கோர் பண்ணிடலாம். இதை நீங்கள் கிளியர் பண்ண ஒரு சூப்பர் ட்ரிக் இருக்குது. என்ன தெரியுமா? ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. அதில் 3 காலமாக பிரிச்சுக்கோங்க. 3 காலம் பிரிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு காலமில் அறிஞரோட பெயர் எழுதிக்கோங்க. சைக்காலஜிஸ்ட், அந்த சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க நேம் எழுதிக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படின்னு இருக்குன்னா அவர் என்ன கோட்பாடு பக்கத்தில், அடுத்த
பார்ட்டில் வந்து 3 பிரிக்க சொன்னோம் இல்லையா. ஃபஸ்ட்டு பார்ட்டில் அறிஞரோட பெயர் எழுதிக்கோங்க, அடுத்ததில் அவங்க என்ன கோட்பாடு சொல்லியிருக்காங்கன்னு எழுதிக்கணும், அடுத்து அவங்க ஏதாவது முக்கியமான வார்த்தைகள் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அறிஞரோட பெயரில் சிக்மண்ட் ஃப்ராய்டுன்னு சொல்கிறோன்னா அவர் என்ன கோட்பாடு சொல்லியிருக்காரு, உள பகுப்பாய்வு கோட்பாடு, அந்த மாதிரி ஏதாவது என்ன கோட்பாடு சொல்லியிருக்காரு அந்த கோட்பாடு. அப்புறம் முக்கியமான ஏதாவது வேர்டு ஏதாவது சொல்லியிருக்காரா, அவர் எதை பற்றி பேசியிருக்காரு அப்படிங்கிறத அந்த அடுத்த காலமில் இந்த மாதிரி 3 காலமாக பிரித்து ஒவ்வொரு ஆத்தரும் என்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன கோட்பாடு சொல்லியிருக்காங்க, என்னென்ன முக்கியமான குவாட் சொல்லியிருக்காங்க நீங்கள் எழுதி வச்சுட்டு வரணும். அந்த மாதிரி எழுதும்போது அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டாக நீங்கள் எக்ஸாம் போகிறப்ப ஒரு தாட்டி கோத்ரூ பண்ணிங்களாவே போதும். இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 5 பக்கத்துக்கு ஒரு ஷார்ட் நோட்ஸு டைம் டேபிள் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்டடி டேபிள்லேயே அதை ஒட்டி வச்சுக்கோங்க. தினமும் காலையில் எழுந்திரிச்ச உடனே இதை ஒரு 5 நிமிஷம் சும்மா ஒரு கோத்ரூ மாதிரி திரும்ப பாருங்கள். அதை வந்து சொல்லிக்கிட்டே இருங்க. இது வந்து இவர் கண்டுபிடிச்சாரு, இவர் என்ன கோட்பாடு கண்டுபிடிச்சிருக்காரு, என்னென்ன புதுசாக வந்து வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்குள்ளே இது உங்கள் மைண்டில் ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிடும். அப்போ அதுலேருந்து எந்த கேள்வி கேட்டாலும், எந்த அறிஞர் பேர் கேட்டாலும் அவர் என்ன கோட்பாடு சொல்லியிருக்காரு, என்னென்ன மாதிரி பரிசோதனை பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி முக்கியமான வார்த்தைகள் சொல்லியிருக்காங்கிறது உங்கள் எல்லாத்தோட மைண்ட்லேயும் அது வந்து செட் ஆகிக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ட்ரிக் ரொம்ப சூப்பரான ட்ரிக்காக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி 3 காலமாக பிரித்து போடுங்க. எக்ஸாம்பிளுக்கு வேணும் அப்படின்னா நான் என்னோட நோட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள், நான் இந்த மாதிரி காலம் பிரித்து கோட்பாடுகள்லாம் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் வேணும்னா வந்து கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி போடுங்க, டைம் டேபிள்னு போடுங்க. நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை அப்படியே காமிக்கிறேன். ஓகேங்களா. 3rd டிப் என்ன தெரியுமா, லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் கொஷின் இருக்கு இல்லையா, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்க்குறது. 3வது டிப்புனா ரொம்ப முக்கியமான டிப்பு, இது ஒரு மேஜிக் டிப்பு. அதுதான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின். இது நம்ம எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது தான். எந்த எக்ஸாம் படிக்கிற மாதிரியா இருந்தாலும் சரி, எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் முக்கியம். ஸோ சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் கேள்வி எப்படி கேட்பாங்கன்னு நிறைய பேருக்கு குழப்பமாகவே இருக்கும், பல பேருக்கு புரியாது. அதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்ன தெரியுமா, லாஸ்ட் இயர் டிஆர்பி கொஷின்ஸை எடுத்து அந்த கொஷினை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். என்ன மாதிரி கொஷின் கேட்குறாங்க, எப்படிலாம் கேட்க வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி கேட்டால் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுமான்னு யோசிக்கணும். நீங்கள் வெறும் இப்போ எந்த மேஜராக இருக்கோ அந்த மேஜரை மட்டும் பார்த்துட்டு விட்டுருவீங்க நிறைய பேர். அதை மட்டும் பார்க்கக்கூடாது. டிஆர்பி நடத்தின இப்போ பிஜிடிஆர்பினா பிஜிடிஆர்பிக்கு தமிழ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாரோட பேப்பரையும் எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே 30 மார்க் சைக்காலஜி சிலபஸ் ஒன்று தான். இருந்தாலுமே நீங்கள் வந்து ஒரு நிறையாவே இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம்ல, அந்த மாதிரி எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸையும் எடுத்துக்கணும். ஸோ சைக்காலஜி கேள்விகளை வந்து நீங்கள் கிட்டத்தட்ட 300 கேள்விகள் பக்கத்தில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்திங்கன்னா அது எல்லாமே சால்வ் பண்ணி பார்த்தாவே இந்த டிஆர்பியோட கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்களா, அது உங்களுக்கு எப்படி வந்து எடுக்கிறாங்க, என்ன மாதிரி கொஷின் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாகவே புரிஞ்சிடும். அப்போ நிறைய கேள்விகளுக்கு ரிப்பீட்டும் வரும். ஓகேங்களா. நிறைய இப்போ வந்து ஆல்ரெடி வந்த கொஷின்ஸ்லாம் ரிப்பீட் வருதுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5-6 கொஷின்ஸ் கண்டிப்பாக வருதுன்னு தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஷினும் அதை பார்த்துட்டிங்கன்னா அதுலேருந்து 5 மார்க் மேலே ஸ்கோர் பண்ணிட முடியும். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் இந்த 3 விதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒன்று கதையாக படிக்கிறது, இந்த பியாஜே இவங்களை பற்றின பூனை வச்சு பண்ணார், நாயை வச்சு பண்ணார், இந்த மாதிரிலாம் வருது இல்லையா, அது எல்லாமே கதையாக படிச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிக்கணும். அடுத்து நான் சொன்ன முக்கியமானது ஒன்று என்னென்னா அந்த கோட்பாடு, அறிஞர்கள் பேர், முக்கியமான என்னென்ன சொல்லியிருக்காங்க அது எல்லாமே அந்த தியரி டேபிள் மட்டும் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா 8 to 10 மார்க் கன்ஃபார்ம். நீங்கள் இப்போ டிக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. சரி, இன்றைக்கி இந்த வீடியோட போனஸ் டிப் என்ன தெரியுமா, நீங்கள் வந்து நிறையா மார்க்கெட்டில் நிறையா புக்ஸ் வைக்கிது. பிஎட்டுக்கு வந்து என்னென்ன சைக்காலஜிக்கு இந்த புக்கு படிங்க, அந்த புக்கு படிங்க, நிறையா பேர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. பட் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுற புக் என்னன்னா பிஎட்டில் நீங்கள் படித்த உங்களோட டெக்ஸ்ட் புக் மட்டும் தான். அதுதான் சூப்பர் கிங். ஓகேங்களா. நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுருந்தீங்க, அவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணது இந்த புக்கு தான். என்ன புக்குனா நாகராஜன் புக்ஸ். ஓகேங்களா. நான் மேக்ஸிமம் நாகராஜன் புக் தான் படிப்பேன். நாகராஜன் புக் அப்படி இல்லைன்னா சந்தானம் அப்படிங்கிற ஒருத்தவங்களோட புக்ஸ் இருக்குது. அந்த 2 புக்கில் ஏதோ ஒரு புக் எடுத்து நீங்கள் வந்து சிலபஸ் படி மார்க் பண்ணிக்கோங்க. என்னென்ன இருக்குது நிறையா, ஏன்னா உங்களோட ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா, நம்ம சிலபஸ்க்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி படித்தா போதும். அந்த புக்ஸ் ஃபுல்லாகவே படிக்கணும்ல, சிலபஸில் இருக்கிறத மட்டும் படித்தா போதும். சிலபஸில் என்னென்ன இருக்குங்கிறது முன்னாடியே வந்து செப்பரேட்டாக அவங்க காலம் கொடுத்துருப்பாங்க. இந்த இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, என்னென்ன மாதிரி டாபிக் இருக்குது, அந்த எந்த டாப்பிக்கில் நம்மளோட சிலபஸ்க்கு என்ன டாபிக் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் ஒரு அத்தன்டிக்கான ஒரு சோர்ஸ். ஓகேங்களா. இந்த 30 மார்க்ஸை நீங்கள் சரியாக கையாண்டா உங்கள் அரசு பள்ளி ஆசிரியருக்கான ரொம்பவே எளிதாக கைகூடும். ஓகேங்களா. உங்களால் முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நம்புங்க. எந்த மாதிரி ஈஸியாக ஒரு விஷயத்தை செஞ்சால் அந்த விஷயத்தை ஈஸியாக நம்ம படிக்க முடியும் அப்படிங்கிறத யோசிங்க. இன்றைக்கி நான் சொன்ன அந்த தியரி டேபிள் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். ஸோ எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. நம்ம சேனலில் அடுத்தடுத்ததாக இந்த மாதிரி சைக்காலஜியோட முக்கிய அறிஞர்கள், அவங்க கோட்பாடுகள், இதை பற்றின வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் நீங்கள் வந்து அதை பற்றின வந்து எல்லாத்தையுமே சொல்லுங்கள். நான் அதுக்குண்டான ஷார்ட்கட்ஸ் வீடியோ உங்களுக்கு போடலாமா அப்படிங்கிறதுக்கு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். ஷார்ட்கட்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னு ஷார்ட்ஸில் கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து
இதே மாதிரியே தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.